மாற்றுங்க அந்த அதை போடுங்க. போட்டாச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 10:2 பார்க்கும்போது கிருஷ்ண அவதாரம்னு ஒரு கதை இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. அதில் வந்த மாதிரியே அதில் வருது. கிருஷ்ணன் பிறந்து அவனை மாமாக்காரன் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான். கிருஷ்ணன் கூடையில் வச்சு தப்பிக்கிறான். அந்த எல்லைக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கிறான்னு அந்த கிருஷ்ண புராணத்தில் இருக்குது. அதே தான் இங்கே வருது. கிறிஸ்து பிறக்கிறாரு, அங்கே தப்பிக்கப்படுறாரு, அங்கே ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க. அதில் கூக்குரல் ஏற்பட்டது. அப்போ நான் யோசித்தேன், இதெல்லாம் ஒன்று போல் இருக்க. இங்கேருந்து இந்த கதை அங்கே போச்சா இல்லை அங்கேருந்து இந்த கதை இங்கே வந்துச்சான்னு ஆய்வு பண்ணேன். இயேசு ஒரு கட்டுக்கதை இல்லை, புராண புருஷர் என்பது கண்டுபிடிச்சேன். கிமு கிபி வரலாறு இருக்குல்ல, இயேசு பிறந்ததுக்கு வரலாறு கிமு கிபி வரலாறு. அதுக்கு முன்னாடி புத்தர் வந்திருக்கு, எவ்வளவோ வருஷங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் புராணங்களுக்கு இதிகாசங்களுக்கு சரித்திரம் கிடையாது, அது கதை தான். ஆகவே இந்த சரித்திர வடிவமான இந்த இயேசுவை தான் புராண வடிவிலே கற்பனையாக மாறி இருக்கு. கற்பனை என்றால் உண்டு, அவங்களே பாடுறாங்க. கற்பனை, கச்சிலை, நிழல். அப்போ ஆசியா கண்டத்திலே இயேசு பிறந்து அப்படியே ஆசியா கண்டத்தில் உள்ள எல்லா ஆளுகளுக்கும் பரவிருச்சது. கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பரவிருச்சது. இந்த கிறிஸ்து என்பதுக்கு கிறிஸ்து பிறந்திருக்காருன்னா கிருஷ்ணன்னு மாற்றிட்டான். அதை 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதலடையாக இருக்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்ததுன்னு போட்டிருக்கு. அந்த ராமாவை ராமன்னு மாற்றிட்டான், ராகேலை ராதைன்னு மாற்றிட்டான், கிறிஸ்துவ கிருஷ்ணன்னு மாற்றிட்டான். இப்படித்தான் கண்ணு மூக்கு வச்சு வந்ததே தவிர உண்மை நிஜ பொருள் இயேசுவை பற்றினது என்பதை கண்டுபிடிச்சேன். அப்புறம் 3ஆம் அதிகாரத்திலே ஞானஸ்தானம் வாங்குகிறார். 4ஆம் அதிகாரத்திலே சாத்தானை 40 நாள் உபவாசத்து ஜெயிக்கிறார். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்திலே மலைப்பிரசங்கம் பண்ணுறார். உலகத்தில் எந்த மகானும் சொல்ல முடியாத ஒரு தத்துவங்கள், ரகசியங்கள், ஆழமான அருமையான சத்தியங்களை அங்கே இயேசு சொல்கிறாரு. அதில் ரொம்ப நான் கவரப்பட்டேன். ஒரு கன்னத்தில் அறிந்தாலும் மறு கன்னத்தில் திருப்பி காட்டு, தீமையோடு எதிர்த்து நிற்காத. 1 மைல் தூரம் ஒருத்தன் வளம் வந்தவன் 2 மைல் தூரம் போ. ஒரு இடத்துல கேட்குறத கொடு, அங்கேயே கேட்டால் வஸ்திரத்தை கொடுத்துரு. எவ்வளவு அருமையாக இருக்கு. இவரையா நம்ம குற்றம் கண்டுபிடிச்சோம், இவரையா நம்ம குற்றச்சாட்ட நினைச்சோம். புராணங்கள் இருந்த மாதிரி எந்த லீலைகளையும் இவர் செய்யலையே, எந்த மனைவி ஒப்பாட்டு, எந்த ஒரு இதுவும் இல்லையே. சன்னியாசியா சாமியாராக வாழ்ந்து நன்மையை தவிர தீமை செய்யாமல் உலக மக்களுக்காக சிலுவையிலே உயிரை கொடுத்து சிலுவையில் அரைஞ்சவங்களை கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்லக்கூடிய அளவில் அவர் மன்னிக்கிற தன்மை உலகத்தில் எந்த மகான் இடத்துல நான் கேள்விப்படாத ஒரு காரியம். அப்படின்னா இவர் யார்? இறைவா. ஆனால் படிக்க படிக்க என் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பா இல்லையே என்ற ஏக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. தற்கொலை என்ன மாறிடுச்சு. லேலுயா. சாகணும்னு நினைச்சது அந்த எண்ணமே மாறிடுச்சு. இறைவா, நீங்கள் இருக்கிறது உண்மையாக இருந்தா இந்த இயேசு கடவுளா இல்லையா, மனுஷனா வந்த தெய்வமா இல்லையா, எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி, இவர் யாருன்னு சொல்லி எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். யோவான் 1ஆம் அதிகாரம் எனக்கு விளக்கம் கிடைச்சிச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அது 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். 18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த ரகசியத்தை
கண்டுபிடிச்சி அளவில்லாத சந்தோஷம். வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாக வந்தாரா? அவர் தான் ஏசா. எந்த மனுஷனையும் 9ஆம் வசனத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளின்னு இருக்கே, தெய்வமே என்னை பிரகாசிப்பீங்களா? குற்றம் கண்டுபிடிக்க படித்தனே, இந்த மெய் ஒளியை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி என்னுடைய குலதெய்வமாக, என்னுடைய இரட்சகராக 1982ஆம் வருஷத்திலே என்னுடைய 17 வயசிலே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதை முதற்கொண்டு எல்லையில்லாத சந்தோஷம், மன மகிழ்ச்சி, சமாதானம் தாங்க முடியல. இயேசுவின் சந்தோஷத்தை ஒரு தண்ணி அடித்தவன் எப்படி பேசாமல் உளராமல் சண்டை போடாமல் எப்படி இருக்க முடியாதோ, அதுபோல் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற நான் இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியல. என் மக்களுக்கெல்லாம் சொன்னேன், என் ஜனங்களுக்கெல்லாம் சொன்னேன், என்னோட சேர்ந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னேன். இன்றைக்கி அவங்கெல்லாம் ஊழியக்காரங்களாக இருக்காங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானம் பெற்றாங்க. இயேசுவுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். அது சாயங்கால கூட்டத்தில் சொல்ல போகிறேன். இப்படியே சொல்லிட்டு போனால் சேதி இல்லாமல் போயிடும். சாயங்கால கூட்டத்தில் இயேசுவுக்காக நான் ஜெயிலுக்கு போனது, சிறை சென்றது சொல்லி என் சாட்சியை நிறைவு செய்ய போகிறேன். மக்களே, உங்களுக்கு இது சாட்சி பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் பிறந்தார் இல்லையா? ஏன் பிறந்தார் என்ற காரியத்தை ஒரு 4 பகுதி 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி தேவ செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசுவின் முதல் வருகை ஏன். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசுவின் முதல் வருகை ஏன். அதாவது இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், உலகமெல்லாம் இயேசுவை பிறப்பினாலே கொண்டாடுறாங்க. உலகம் முழுவதும் ஒருவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது உண்டானால் அது இயேசுவுக்கு தான். எத்தனையோ பேர் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க இல்லையா? அந்தந்த வட்டத்தில் தான், அந்தந்த பகுதி தான். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தாயா உலகமே கொண்டாடுறாங்க. இது அதான் உலக இரட்சகர். உலக இரட்சகர்னு சொல்கிறது அதான். சும்மா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இரட்சகர் இல்லை, உலக இரட்சகர். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக திருக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:17 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 16ஆம் வசனத்தில். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இயேசுடைய பிறப்பு ஏன், பிறந்தது எதற்கு? எத்தனையோ பேர் பிறந்தது என்ன எதுக்குன்னே தெரியாமல் இருக்கு. நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு ஐயா பாடுறாரு, இன்னொரு ஐயா சொல்கிறாரு, ஏன் பிறந்தாய் மகனே ஏண்டா பிறகுற, நான் பிறந்தது எனக்கே சந்தேகமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, நீ இந்த கதியில் நீ வேற நீ பிறந்திருக்கிறியன்னு ஒரு பாடுறாரு. ஒவ்வொரு பிறப்புக்கு சரித்திரம் இருக்குது. ஆனால் இயேசுவின் பிறப்பு ஏன் கேள்விக்குறிக்கு ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி இயேசுவின் பிறப்பை குடியை வச்சு கொண்டாடுறாங்க, லைட்டை போட்டு கொண்டாடுறாங்க, நட்சத்திரத்தை போட்டு கொண்டாடுறாங்க. பிறந்தார் பிறந்தார்னு பாட்டு வேலை பாடிக்கிட்டு அதை ஒன்றை தவிர வேறு ஒன்றும் தெரியாது போட்டிருக்கு அவங்களுக்கு. வீடு வீடா பிறந்தார் 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 பிறந்தார். ஏன் பிறந்தார்னா மிக்சர் சாப்பிட, டீ குடிக்க, இன்னும் சொல்லப்போனால் பிரியாணி, நல்லா பிரியாணி, பண்டிகை கொண்டாட, புத்தாட உடுத்த, அதிகாலையில் ராத்திரியில் போய் நாங்கள் சாமி கும்பிட, கிறிஸ்துமஸ் கொண்டாட, இப்படி விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் பிறந்தார் என்ற காரியத்தை அவர் வாயாலேயே சொல்கிறார். இயேசு வாயாலேயே நான் ஏண்டா பிறந்தேன்னு அவர் வாயாலேயே சொல்கிறார். படிங்க யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து இயேசுவை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ அப்படின்னு சொல்லி வந்து ராஜா ராஜான்னு சொல்கிறாங்களே, நீ ராஜாவா அப்படின்னு கேட்குறான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து பாயிண்ட், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன்.
இதற்காகவே வந்தேன். இதற்காகவும் வந்தேன்னா அடிஷனலாக சேர்த்துக்கலாம். எத்தனையோ ஒன்று. இதற்காகவே இழுக்கும்போது அவர் பிறந்த நோக்கமே சத்தியத்துக்கு தான் வந்தார். அல்லேலூயா. சத்தியத்துக்காகத்தான் வந்தார். சத்தியவான்கள் தான் என் சத்தத்தை கேட்பாங்கன்னு சொன்னார். சத்தியவான்கள்லாம் உண்மை உள்ளவர்கள்னு அர்த்தம். இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கிற முடியாது, எல்லாரும் கேட்பாங்க, கேள்விப்படுவாங்க. அவரை ஏற்றுக்கிறவங்க உண்மை உள்ளவர்கள் ஏற்றுக்குருவாங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்றீங்கன்னா நீ உண்மை உள்ளவனே அதில் பொறுப்பாகுது. அல்லேலூயா. சத்தியவான்கள் எவனும் ஏன் சத்தம் கேட்குறான். அதனால தேவ பிள்ளைகளே, யூதர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கிறல. அவர் சொந்தமானதிலே வந்தால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசங்களோட ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களும் அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:11-12 இருக்கு. சொந்தக்காரங்களே ஏற்றுக்கல. ஆகவே நாம் எல்லாம் இயேசுவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. நாம் எல்லாம் புறஜாதிய கிறிஸ்தவ முழுவதும் இன்றைக்கி இந்தியாவில் உள்ளவன், தமிழ்நாட்டில் உள்ளவன் முழுவதும் எல்லாம் ஏற பிள்ளைகள் இருந்தால் இறங்குனா எல்லாம் புறஜாதிக தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அப்படி சீடர்கள் ஆகிட்டோம். அதனால நமக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் உண்டாயிட்டு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11:26 இருக்கு. கிறிஸ்தவங்கன்னு பேர் யாருக்கு வந்துச்சுன்னா சீசர்களுக்கு, இயேசுவின் சீசர்களுக்கு தான் வந்துச்சு. இயேசுவுக்கு யார் யார் சீசர் ஆகிறாங்களோ அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. ஆண்டவர் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு கட்டளை கொடுத்தார். கடைசியில் சகல ஜாதிகள் எப்படி வந்துச்சுன்னா அவன் தொழிலில் வந்துச்சு. அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அதுவே ஜாதியாக பின்னாடி மாறிடுச்சே தவிர கீழ் ஜாதி மேல் ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது தான் உண்மை. அவன் தொழிலில் மாற்றப்பட்டது. எல்லாம் ஆதாமுடைய மக்கள் தானே, ஏவாளுடைய சந்ததி தானே. அது எப்படி வந்துச்சு ஜாதி? பாஷைகள் பிரிஞ்சது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாஷைகள் பிரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரே பாஷையாக இருந்தால் பழிக்கு பெருக மாட்டாமல் ஒரே இடத்துல இருந்து கோவரம் கட்டுவோம்டான்னு சொல்லி சொன்னதுனால தான் தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கினார்ன்றிருக்கு. ஆகவே இப்படித்தான் உலகம் உருவாகிருக்கு. அதனால வெளிநாட்டு கடவுள், ஆந்திரா கடவுள், கேரளா கடவுள், தமிழ் கடவுள், இங்கிலீஷ் கடவுள், இப்படியா முட்டா பையன் சொல்கிற மாதிரி தற்குறி மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் தான்னு பவுல் சொல்கிறான். ரோமர் 3:29 இருக்கு. எல்லாருக்கும் தேவன் தான் தேவன் தான். அவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுறார்ல, நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறான்னு இருக்கு. மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்துடுமா? வாலி ஒரு கவிஞர் எழுதுறாரு. எல்லாருக்கும் காத்து போகுது, பணக்காரருக்கு மட்டுமா? எல்லாருக்கும் இயற்கை பொதுவாக இருப்பது போல எல்லாவற்றையும் படைத்த இறைவனும் பொதுவாக தான் இருக்காரு. அவர் யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது. அல்லேலூயா. அந்த இறைவன் தம்முடைய குமாரனை வார்த்தையாக பூமியில் அனுப்பும்போது அவர் மாம்சமாக வந்து என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் நான் பிறந்தேன். சத்தியம் என்றால் உண்மை. அந்த உண்மை யாருன்னா பிதாவாகி தேவன் ஒருவரே தேவன். அவரை தவிர உலகத்தில் எந்த தெய்வம் இல்லை. எல்லாத்தையும் உண்டாக்கின அந்த ஒரே பரம்பொருள், ஒரே இறைவன் அவர் தான். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி என்று அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்காரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. இந்து புராணங்களே இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகென்று குரல்ல வள்ளுவர் சொல்லியிருக்கு. அந்த குரல் உலக பொதுமுறை தானே. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர் தான், அவர் தான் மனுஷனாக வந்த இயேசுன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டால் இஸ்ரவேலே கேள்,
உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்கிறாங்க. இஸ்லாமிய முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டா லாஹி லாகா இல்லல்லாஹி அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், அந்த அர்த்தம். அந்த அரபி பாஷை அது. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? அரபி தேசத்திலே கிறிஸ்தவங்க கடவுளை அல்லான்னு தான் சொல்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அரபியிலே கிறிஸ்தவங்களாக இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த அரபி மொழியில் அந்த அரபி கிறிஸ்தவர்கள் தேவனை அல்லான்னு தான் சொல்கிறாங்க. அல்லான்னா அல்வா, அல்பாவும் ஒமேகாவும் சொல்கிறது ஓம்னா ஓமாக மாறிடுச்சு. ஓம் நமச்சிவாயின்னு இந்துக்கள் எடுத்துக்கிட்டான். அல்லான்னு சொல்கிறது போயிடுச்சு. அது அல்லான்னா இறைவன் அர்த்தம். தமிழில் இறைவன் சொல்கிறாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள்னு பாடுறாங்கல்ல. இறைவன்னா இறைஞ்சுகிறவர். சரியான தமிழ் அர்த்தம் இறைன்னா இறைச்சி 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 கொடு. இறைச்ச கிணறு, இறைச்ச கிணறு மாதிரி. இறைக்காத கிணறு நாரும், இறைச்ச கிணறு ஊறும். இறைக்கிறாருன்னா எல்லாருக்கும் தண்ணி இறைக்கிறாரு, உணவு இறைக்கிறாரு, நிம்மதியை கொடுக்குறாரு, கனி வகைகள் கொடுக்குறாரு, பயிர் வகைகளை இறைக்கிறாரு, எல்லாத்துக்கும் இறைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கொடை வள்ளல். ஒரு ரூபா அலசி விடுறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும். அவர் அலசி விட்டால் மெட்ராஸையே அலசி விட்றாரு என் தண்ணியில். ரோட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி, இடுப்பளவு தண்ணின்னு சொல்கிறான். அந்த அளவில் அலசி தாராள குணமுள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்கும் தேவன். அந்த தேவன் தம்முடைய வார்த்தையை பூமிக்கு அனுப்பி உலக பொது இரட்சகராக நடு மையம் ஜெருசலேம். பெத்லகேம்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அந்த ஜெருசலேம் உலகத்தின் நடுமையத்தில் இருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா எல்லாருக்கும் அவர் பொதுவாக வந்தார்னு அந்த அர்த்தம் தான். அந்த அர்த்தம் தான். அப்படின்னா ஏன் அங்கே மட்டும் ஊழியம் செய்யாமல் உலகம் முழுவதும் சீசர்களை ஏன் அனுப்புனாரு? அதில் ஒரு தோமா தான் நம்ம இந்தியாவுக்கு வந்தால், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால், இன்னும் சொல்லப்போனால் சென்னைக்கு வந்து ஊழியம் செஞ்சு இரத்த சாட்சியாய் மரித்த கல்லறை சாந்தோம் சர்ச்சு இருக்குது. இயேசுவின் சீசன் தோமா 1ஆம் நூற்றாண்டில், கட்டுக்கதை கிடையாது. கிபி 72 ஈட்டியில் வச்சு குத்தி கொண்டு இருக்காங்க. சரித்திரம் அது, புராண புழு இல்லை, நடந்தது. தாமஸ் மவுண்ட் ரோடு அந்த பேர் அதில் தான் வந்துச்சு. தாமஸ்னா தோமா. தாமஸ் ஜங்ஷனுன்னே ஒன்று இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன். கட்டுக்கதை இல்லை, வரலாறு, பொய் இல்லை, நிஜம். சத்தியமே கடவுள்னே காந்தி சொன்னார். இயேசு சொன்னார் நானே சத்தியம் சொன்னார். அல்லேலூயா. நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை எல்லாமே ஒருவரும் பிதாவிடத்தில் வர்றார். அந்த பிதா தான் அவன் அல்லான்னு சொல்கிறான், அவன் இறைவன் சொல்கிறான், அவன் கடவுள்னு சொல்கிறான், அவன் ஆண்டவன் சொல்கிறான், யெகோவான்னு சொல்கிறான், இங்கே தேவன்னு சொல்லி எல்லாமே ஒரே நபர் தான். ஆகவே இந்த உலகத்திலே இயேசு நடுமையமாக எல்லாருக்கும் பொதுவான இரட்சகராக இந்த உலகத்திலே சத்தியத்தை சொல்லும்படி பிறந்தார். புரிஞ்சுக்குங்க, பிறந்தார் நினைக்கும் போது இனிமேல் சத்தியத்தை சொல்லும்படி தான் பிறந்தாரை தவிர வேற வகையில் இல்லை. ஐயா கடனை நீங்கணும், வகுத்து வலி நீங்கணும், ஐயா என் மனைவி சரியில்லை, ஐயா என் பிள்ளை சரியில்லை, அழிஞ்சு போகிற காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரை தேடக்கூடாது. தெய்வத்தினால் ஆகாதும் மெய் வறுத்து கூலி தரும். கடவுளே தேவையில்லை, உழைச்சா சம்பளம் இருக்குது, அதை வச்சு நீ திங்கலாம், புத்தியாக இருந்தால் வாழலாம். இதுக்கெல்லாம் கடவுள் தேவையில்லை. இந்த கோயிலுக்கு வர்றது, வந்த பிறகு நான் பணக்காரன் ஆகிட்டேன், வந்த பிறகு எனக்கு வசதி வந்துச்சு, நீ நல்லா வேலை செஞ்சாலே நீ நல்லா தான் இருப்ப, கருத்தாக இருந்தால் நல்லா தான் இருப்ப, கடன் வாங்காமல் இருந்தால் நல்லா தான் இருப்ப, குடிக்காமல் இருந்தால் நீ நல்லா தான் இருப்ப. ஏசு கோயில் தேவையில்லை. அப்போ இதுக்கு எதுக்கு வர்றீங்கன்னா சத்தியத்துக்காக வாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள வாங்க, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வாங்க, இவரை அறிகிற அறிவுக்கு வாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு சகல பிரச்சனைகளுக்கு விடுதலை இந்த சத்தியத்தை அறியும் போது தான். இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன்.
ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3 இருக்கு. அதுக்குத்தான் இந்த சபைக்கு நம்ம வர்றோமே தவிர மண்டை வலி நீங்கிச்சு, வகுத்து வலி நீங்கிச்சு, எனக்கு ரூபா கொடுத்தாரு, எனக்கு பல்லு தங்க பல்லாக மாறிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வரல. புரிஞ்சுக்க, இயேசுவின் பிறப்பு சத்தியத்துக்காக பிறந்தார். அவர் வாயாலேயே சொன்ன காரியம் முதல் பாயிண்ட். இரண்டாவதாக இயேசு ஏன் வந்தார்? லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை படிங்க. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லேலுயா. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? இழந்தது என்ன? எங்கே இழந்தார்? யாரை இழந்தார்? முதல் மனிதன் ஆதாமை தோட்டத்திலே இழந்து விட்டார். சாத்தானுக்கு பலியாயிட்டான். மனைவி பேச்ச கேட்டு பழத்தை சாப்பிட்டான். சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் விளக்கின கனியை சாப்பிட்டான். தேவன் அனுதினமும் உரையாடக்கூடிய அளவில், பேசக்கூடிய அளவில் ஐக்கியமாக இருந்த அவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான், மறைச்சிக்கிட்டான். அப்போ தான் தேவன் சொல்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தேடுறார். அங்கேயே இழந்துட்டார் மனுஷனை. அதை தேடி ரட்சிக்கத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். லேலுயா. அன்னைக்கே ஒரு வாக்கு அங்கே தேவன் கொடுத்தார். ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொல்லி சாத்தானுக்கு தேவனே ஒரு தீர்க்க தரிசனம், முதல் தீர்க்க தரிசனம் அவர் தான் சொன்னார். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். ஏன் அப்படி சொன்னார்னா, சாத்தான் ஏமாத்துறது பொம்பளையத்தான், ஏவாளைத்தான் ஏமாத்துறான், ஆதாமை ஏமாத்தலை. பொதுவாக குழந்தைகள் ஆம்பளைகிட்ட இருந்து தான் பொம்பளைகளுக்கு வருது ஜீன். அப்போ ஆம்பளைய அவன் ஏமாத்துனா அவன் வாரிசு, அவனை பிசாசியை ஜெயிக்கலாம், சண்டை போடலாம். அதனால தான் சாத்தான் தானாக குழந்தை பிறக்க முடியாத பெண்ணுக்கிட்ட ஏமாற்றி மனைவியை வச்சு புருஷனை ஆட்டையை போட்டுடலாம்டான்னு சொல்லி ஏமாற்றி தந்திரமாக புருஷன் இல்லாத நேரத்தில் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு ஏவானை வசப்படுத்திக்கிட்டான். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அவனுக்கே அவனை தந்திரம் இருக்குமானா அவனையே உருவாக்கின கடவுளுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஸ்திரீயின் வித்தே உன் தலையை நசுக்கும் போனான். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவராக இயேசு வந்தார். புருஷனுக்கு பிறக்கல இயேசு, ஸ்திரீயினிடத்திலே பிறந்தார். சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தயானமக. அவங்க ஓதுறாங்க. ஓம்னா ஆதி வார்த்தை, ஸ்ரீன்னா புகழ் வாய்ந்தவர், கன்னி சுத்தாயானா கண்ணின் வீட்டில் சுத்தமாக பிறந்தார், நமானா நமஸ்கரிக்கிறேன் அந்த அர்த்தம். அப்படி வந்தவர் இயேசுவை தவிர வேறு யார்? திருக்குறானில் முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, இயேசு கன்னி வயிற்றில் தான் பிறந்தார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் தான் அவர் பிறந்தார். அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்துக்கள் ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தையான மகான்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் ஸ்திரீயின் இயேசு மரியாளிடத்திலே பிறந்தார். கொலோசியர் 2:15 அவர் சிலுவையிலே சாத்தானை நசுக்கி வெற்றி சிறந்தார். அதான் வேல் வேல் வெற்றி வேல்னு சொல்றது. வெற்றி சிறந்தார். அந்த இம்மானுவேல் வெற்றி பெற்றார். அந்த அர்த்தம் தான். சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் நடக்குதுன்னா அந்த பெரிய அந்த ராட்சித பிசாசி தலையை அந்த வேலை வச்சு ஈட்டி வச்சு குத்தி அகற்றுறாங்கன்னா அர்த்தம் அதானே. அந்த நிழலாட்டமாக செய்கிறாங்க. நிஜ வடிவு சாத்தானுடைய தலையை சிலுவையிலே இயேசு நசுக்கினார். அந்த அர்த்தம் தான். அதனால் இந்துக்கள் பேய் பிசாசி ஜனங்க அப்படி இப்படின்னு வையாதீங்க. எல்லாரும் கடவுளுடைய மக்கள் தான். தெரியாமல் இருக்காங்க, அவ்வளோதான். அறியாமல் இருக்காங்க. நம்ம அறிஞ்சிட்டோம். இப்போ நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். நம்ம கண்களை கர்த்தர் திறந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டோம். அவன் இன்னும் ஏற்றுக்கிறாமன் பக்கத்துலேயே அவன் அவன் ஏதோ கனவு கண்டு அவன் கற்பனையில் ஓடிக்கிட்டு இருக்கான். அதான்
மற்றபடி அவங்களுக்கு நமக்கு தூரம் இல்லை. கடவுள் எல்லாருக்கும் ரத்தம் சிந்தினார். இயேசு ஒருவருக்கு மட்டும் உலக ரட்சகருக்கு, உலகத்துக்கே பிறந்திருக்காரு. தூதர்கள் பாடுறாங்க இல்லையா, லூக்கா 2:10-14, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக. இங்க பாருங்க, எல்லா மக்களுக்குன்னு போட்டிருக்கு. எல்லா மக்களுக்கு தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இழந்து போனதை ரட்சிக்க அவர் இழந்துட்டார், தொலைச்சிட்டாரு. நம்மை தேடி வந்தார். இன்னும் சொல்ல போனா தேடுனா நம்மளை ரட்சிக்க வந்தார். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா அவராலே, இயேசுவாலே. அதுக்கு தாயா பிறப்பு இயேசுக்கு உண்டாச்சு. கிறிஸ்துமஸ் கொண்டாடுற நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. 2. மூன்றாவதாக இயேசு ஏன் வந்தார்? யோவான் 10:10 படிங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கு அவன் வரமாட்டான். திருட வந்தா அதுக்கு தான் வருவான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு வந்தது நம்முடைய செத்த ஜீவன் உயிர் பெற, அந்த உயிர் பெற்ற ஜீவன் பரிபூர்ணப்பட இயேசு வந்திருக்கார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பூர்ணப்படத்தான் இயேசு வந்தார். தற்கூரி மாதிரி நம்ம இருக்க, முட்டாத்தனமாக இருக்க, மூட பழக்கங்களை இருக்க நம்ம வரல. ஏதோ ஒரு மாநிலத்தில், வட மாநிலத்தில் மாட்டுக்கறியெல்லாம் திங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கானோ. விற்கக்கூடாது, திங்கக்கூடாது, ஹோட்டலில் வியாபாரம் பண்ணக்கூடாது, எந்த ஊர் எந்த பகுதியிலையும் மாட்டுக்கறி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டானா. மீறினா 3 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரைக்கும் ஜெயிலு. அவன் பாருங்கள், நம்ம நாட்டில் 24 டன்னு இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு மாட்டுக்கறி போகுது. ஏன் அதை ஏன் செய்கிற? தடை, அதையும் தடை பண்ணிடு. உன் ஆட்சி தானே. மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவனுக்கு என்னையா அறிவு இருக்கு? இந்த உலகத்தில் எங்கேயாவது மாட்டு மூத்திரத்தை கோமேதம்னு குடிப்பானா? மாட்டு பாலை தண்ணியில் ஊற்றுறான். எங்கேயாவது இந்த இதை பார்த்துருக்குறோமா? குடிக்கிற பாலை தண்ணியில் ஊற்றி கீழே போகிற மூத்திரத்தை இவன் குடிக்கிறான்னா, இப்படிப்பட்டவன் நாட்டு ஆள்றானா என்னடா விளங்கும்? அதான் குலத்தொழில் செய்யணும்னு இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான், விஸ்வகர்மா சட்டம்னு. குலத்தொழில், அவன் குலத்தொழில் செய்யணும்னு. அப்படின்னா மோடி டீ விற்க போயிடணும். அவர் முதல் டிவி அவர் குலத்தொழில் அதான் வைக்க போகணும். ஆகவே இன்றைய உள்ள அரசாங்கங்கள் எல்லாம் கண்கள் அடைக்கப்பட்டு எல்லாம் மறைஞ்சு போன அளவில், ஒளிஞ்சு போன அளவில் அரசியல் நடத்திக்கிட்டு இன்றைக்கி மத வெறியில், ஜாதி வெறியில் போய்கிட்டு இருக்கு. தேவ பிள்ளைகளே, இவங்க பின்னாடி போகாதீங்க. மதவாதிகளையும் நம்பாதீங்க, அரசியல்வாதிகளையும் நம்பாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னார். நீங்கள் பரிபூர்ணப்பட இயேசு வந்திருக்காரு. அவருக்காக வரல. மனைவி பிள்ளைகளை கட்டி ஜாலியாக சுற்றுறதுக்கு வந்தாரா? லீலைகள் கொண்டாடுறதுக்கு வந்தாரா? நமக்காக வந்தார். நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தார். அது பரிபூர்ணப்பட வந்தார். இந்த சபை உங்களை பரிபூர்ணப்படுத்தும். இந்த ஊழியம் உங்களை பரிபூர்ணப்படுத்தும். இந்த சகோதரி உங்களை பரிபூர்ணப்படுத்துவாங்க. இந்த அருமையான ஐயா உங்களை சரியான வழியில் நடத்துவார். சபையை விட்டு போயிடாதீங்க. மக்களை இன்னும் கூட்டிட்டு வாங்க. இந்த இடம் இன்னும் காலியாக இருக்கக்கூடாது. சாயங்காலத்தில் சேரு பிடிக்காம கீழே ஜனங்க உட்காரணும். கூட்டிட்டு வாங்க. பரிபூர்ணப்பட இயேசு நமக்காகவே பிறந்திருக்கிறார். 4வது சொல்லி முடிக்கிறேன். 4வதாக யோவான் 9:39 யோவான் 9:39 அப்பொழுது இயேசு காணாதவர்கள்
காணாதவர்கள் காணும்படியாக, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றவன் குருடாகும்படி, நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். முதல் பிறப்பு பற்றி சொல்றாரு. ஏன் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தேன்னு சொல்லி இங்கே 3 பாயிண்ட் சொல்றாரு. காணாதவர்கள் காணும்படி. காணாதவர்கள் யாரு? புறஜாதிக தான். தேவனை அறியாத, யூதர் அல்லாத, இஸ்ரவேல் அல்லாத ஜனங்கள்லாம் புறஜாதி காணாதவங்க தானே. அவங்க காணும்படி வந்தார். இன்னொரு ஆளுங்க காண்கிறேன்னு சொல்கிறவன் குருடாகும்படி வந்தான்னா, நாங்கள் கடவுளை யெகோவாவை நாங்கள் தான் கும்பிடுறோம். யூதர்கள் சொன்னாங்க, இஸ்ரேல் ஜனங்க சொன்னாங்க, நாங்கள் தான் எங்கள் குலதெய்வம் இஸ்ரவேலின் தேவன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் குலசாமின்னு சொன்னாங்க. நாங்கள் தான் பார்க்குறோம்னு சொன்னாங்க. அவன் குருடாகிட்டான். எப்படி குருடராகிட்டான்? அவன் குமாரனே வந்து நிற்கிறாரு, இவர் யாருன்னு தெரியல. நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார், ஆனால் அவர் யாருன்னு தெரியல. அவங்க குருடாகிட்டாங்க. குருட்டுத்தனமாக இருக்கிற நாம புறஜாதிக காண்கும்படி ஆயிடுச்சு. லேலுயா. அதான் ஒரு பாட்டு பாடுறாங்க. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தூலையில் கிடந்த புறஜாதியாய் நம்மை மந்தையில் சேர்த்த பராவரன் தம்முடை மகிந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தூதி தீனமே. நீங்க எவன் பாடுறான்? கீர்த்தனை பாட்டு, பாமால பழைய பாட்டு எவன்டா பாடுறான்? எல்லாம் கும்மாங்குத்து, எல்லாம் குத்து நடனம், ரிக்கா டான்ஸாக தான் இருக்கே தவிர அந்த பழைய பாடல்களுக்கு உயிர் கொடுங்க. சாராள ஊரஜாமா பாட்டை பாடுங்க, பைலட் ஆர்வம் அம்மா பாட்டை பாடுங்க. இந்த சபையில் வேறு பாட்டெல்லாம் பெர்க்மான்ஸ் பாட்டு கூட 3ஆவதாக தான் வச்சுக்கிருக்கோம். அதனால் தயவுசெய்து பாடல்கள் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஏறக்குறைய ஒரு 50 பாட்டு ஏற்றி எழுதி ராகம் அமைச்சு பாடியிருக்கேன். இப்போ அதுக்கு தான் வந்தேன் சென்னையில். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு செய்தி கொடுக்குற வாய்ப்பை நான் பெற்றேன். ஆகவே அந்த பாடல்கள் முழுவதும் கருத்தோடு ஆவியோடு இருக்கக்கூடிய அளவில் தான் அடியனை பயன்படுத்தியிருக்கிறாரு. நம்முடைய அருமையான ஐயா கூட நிறையா நல்ல சுவிசேஷ பாடல்கள்லாம் எழுதி ஏற்றி பாடி ஊழியம் சுவிசேஷத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, காணாதவர்கள் நம்ம கண்டிருக்கோம். கண்டேன்னு சொன்னவன் கூட போயிட்டான். 3வது நியாயந்தீர்ப்புக்கு நான் வந்தேன்னு சொன்னார். உலகத்தில் நியாயந்தீர்ப்பு உண்டு, ஜட்ஜ்மெண்ட் உண்டு. இந்த உலகத்தில் நீதி நியாயம் இல்லையா? கொலை செய்கிறவனை நிரபராதின்னு விடுதலையாக்குறான், நிரபராதியை குற்றவாளின்னு சொல்கிறான். இவன் மேல்முறையீடு பண்ணுறான், அங்கே தண்டனை கொடுக்குறாங்க, இங்கே விடுதலை ஆகுது. இங்கே விடுதலையானா அங்கே தண்டனை கொடுக்குறான். ஒரு சூட்கேஸ் பெட்டி போயிட்டா கேஸே மாற்றிடுறான். இங்கே நீதி இல்லை, இங்கே நேர்மை இல்லை, இங்கே நியாயம் இல்லை, இங்கே கிடையாது. அதனால தான் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு நியாயந்தீர்ப்பு ஆண்டவர் வச்சிருக்காரு. அதுக்கு தான் நான் வந்தேன்னு சொன்னார் இயேசு. லேலுயா. இயேசு சும்மா ரட்சகர் மட்டும் இல்லை, அவர் நியாயாதிபதியாகவும் நியாயந்திருக்கக்கூடியவராகவும் காணப்படுறாரு. இன்னைக்கு பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு வக்கீல். அப்புறம் ப்ரொமோஷன் ஆகி அவரே என்ன ஆயிடுவார்? நீதிபதி ஆயிடுவார். இந்த 3 காரியங்களுக்காக இயேசு வந்தார். லேலுயா. ஆகவே நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். இயேசுவின் முதல் வருகை ஏன்? முதல் பிறப்பு ஏன்? 1, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். 2, இழந்ததை தேட ரட்சிக்க வந்தார். 2, 3, செத்து போன மனுஷனை ஜீவன் உண்டாயிருக்க அவனை ரட்சிக்க பரிபூர்ணப்பட வந்தார். 3, 4வது காணாத நம்மை காணும்படி, காண்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் குருடாக போகும்படி, உலகம் முழு மக்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் உண்டாக்க இயேசு வந்திருக்கிறார் என்ற முதல் வருகையை நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் சாயங்காலத்தில் 2ஆம் வருகையை பற்றி பேச போகிறேன். முதல் வருகையை பற்றி சொன்னேன் நான், 2ஆம் வருகையை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதில் மீதியான சாட்சியை, நான் சிறை சென்றது, ஜெயிலுக்கு போனது,
ஆண்டவருக்காக பட்ட பாடுகள், கஷ்டங்கள், என் ஜனங்களுக்காக நான் பட்ட பிரயாசங்கள்லாம் வெற்றியாக முடிஞ்சது என்ற அந்த செய்தியோட, சாட்சியோட இன்னைக்கு நிறைவு செய்ய போகிறேன். அநேகரை கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். Hallelujah. பாடும்போது நாம் கற்றுக்கிற நம்ம காரியத்தை சொல்லுவோம். Hallelujah.